திருச்சிற்றம்பலம். நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி தாலுகாவில் மகேந்திரப்பள்ளி என்னும் இடத்தில் வடிவாம்பகை உடனாய திரிமணி அழகர் என்ற ஆலயத்தினை இன்று நாம் தரிசி இருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய பரம்பரையாக இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜி செந்தில் சிவாச்சாரியார் குடும்பத்தினர் என்று சந்தித்து இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்ச வரலாறையும் மாசி மகத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மாசி மக சிறப்புகளையும் இன்று நாம் அவரிடம் கேட்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை முழுமையாக இந்த காணொளியில் காண்கலாம், பாருங்கள். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. பிறப்பறுக்கும் பிஞகன்றன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோம் கடல் வெல்க. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, நேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான். கண்ணுதலாம் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய். ஆலயத்தின் சிறப்புகள்: பித்ருதோஷம் நீங்கவும், முன்ஜென்ம வினை நீங்கவும், பெண்வினி தோஷம் நீங்கவும், குரு அவயோகி தோஷம் நீங்கவும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. கண் நோய் நீங்கி கண் தெளிவாக தெரிவதற்கும் இங்கே பூஜை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை சூரிய உதயத்தில் காலை 6:30 மணிக்குள் இறைவனை வழிபாடு செய்வதனால் நமக்கு கண் நோய் நீங்கி கண் தெளிவாக தெரியும் என்பது சொல்லப்பட்டு வருகிறது. அந்த நேரங்களில் சூரியனுடைய கதிர்கள் முழுமையாக சுவாமி மீது படுகிற பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த பூஜை பலனால் நம் கண் நோய் நீங்கவும் பெற்று முழுமையாக கண் நோய் நீங்க
பெற்று கண் தெளிவாக தெரியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே. சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே. சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பறுக்கும் பிஞகன்றன் பெய்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவி